இன்னைக்கு மண் சட்டியில் மீன் குழம்பு என் பெரிய பொண்ணு ஸ்டைலில் வைக்கிறேன்னு சொல்லிட்டா. அதை தான் இப்போ நாங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். மண் சட்டியில் மீன் குழம்பு வச்சுருக்கீங்களா? அப்படி இல்லை, நாங்கள் இன்னும் ட்ரை பண்ணலைன்னா மண் சட்டியில் குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டும் வாசனையும் 2 மடங்கு அதிகமாக இருக்கும். வெங்காயம், பூண்டு, தக்காளி இந்த 3யும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு சீக்கிரமாக வதங்கணுன்றதுக்காக அதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் கல்லுப்பு போட்டு வதக்கினோம்னா சீக்கிரம் வதங்கிடும். அது கூடயே கருவேப்பிலையும் 2 போட்டுக்கலாம். போட்டுட்டு இது வதங்க எப்படியும் ஒரு 5 நிமிஷம் ஆகும். அதனால் அதை அப்படியே மூடி வச்சுட்டு வாங்க மீன் குழம்ப கூட்டிக்கலாம். இப்போ புளி ஊற வச்சுருக்கோம். அந்த புளி ஊறும்போதே அது கூடயே உப்பையும் சேர்த்து ஊற வச்சாச்சு. 2யும் கரைச்சிட்டு நமக்கு தேவையான அளவுக்கு உப்பை போட்டு காரத்தை போட்டோம்னா மீன் குழம்பு ரெடி. இப்போ இந்த குழம்பு அப்படியே எடுத்துகிட்டு போயிடுவோம் வாங்க. இப்போ இந்த இதில் வதங்கிட்டு இருந்தது இல்லையா, வெங்காயம் தக்காளி அதெல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மிக்சி ஜாரில் எடுத்துக்கிட்டு அதை பேஸ்ட் பண்ணிவிட்டு வந்துடலாம். அதுக்குள்ளே அந்த சட்டியிலேயே நம்ம கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி அதில் கொஞ்சம் வெந்தயம், 4 கருவேப்பிலை போட்ட பிறகு ஒரு 15 சின்ன வெங்காயத்தை உரித்து போட்டுட்டு அது கூட ஒரு 2 பச்சை மிளகாவையும் போட்டு வதக்கிட்டே இருந்தோம்னா இந்த பேஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்கணும். வதக்கும்போது அதிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர டைமில் நம்ம கூட்டி வச்சுருக்கோம் இல்லையா குழம்பு, அதையும் ஊற்றி அப்படியே டப்புன்னு மூடி வச்சுருந்தாங்க. அப்படியே மூடினா தான் அந்த வாசனை அப்படியே இருக்கும். இதை மூடிட்டு நல்லா கொதித்த பிறகு க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீன் போட்டு கொதி வந்த பிறகு நம்ம மாங்காய் போடுறதா இருந்தால் ஒரு 5-6 துண்டு மாங்காவையும் போட்டு அப்படியே மூடி வச்சுட்டு ஒரு கொதி வந்த பிறகு இறக்கிடுங்க. சூப்பரான மீன் குழம்பு ரெடிங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது, நல்லா இருக்குது, இல்லை எதாவது குறை இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். பை, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.